பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் மிடில் கிளாஸ் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸ் திரைப்படம், மிடில் கிளாஸ்னாவே தெரியும். பொதுவாக எல்லா இடத்துலையுமே ஒன்று பணக்காரனாக இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப ஏழையாக இருக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை, அந்த மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கை ரொம்ப போராட்டத்துக்குரியது. அவங்களுக்கு பிரச்சனையும் போராட்டமும் நகமும் சாத மாதிரி பின்னி பிறஞ்சது. இவங்களால அடுத்த இடத்துக்கே வளர முடியாது அப்படிங்கிற பொதுவான புலம்பல் இந்த எல்லா இடத்துல இருக்கும். அதை திரை வடிவில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த படத்தை இந்த காட்சி அமைப்புகள் எங்கோ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இந்த படத்தை ஆக்சிஸ் பிலிம் ஃபேக்டரி சார்பா கேவி துரை இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கிஷோர் முத்துராமலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இசை பிரணவ் முனிராஜ், சுதர்சன் சீனிவாசன் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஷான் லோகேஷ் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, ராதாரவி, மாளவிகா அவினாஷ், காளி வெங்கட், கோடாங்கி வடிவேலு, குரேஷி, வேளாராமூர்த்தி, இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் கதையின் நாயகனா ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. பொதுவா முனிஷ்காந்தும் காளி வெங்கட்டும் கவுண்டமணி செந்தில் மாதிரி இவங்க பிரிக்கவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாவே அந்த படம் வெற்றி அப்படின்னு தமிழ் சினிமா நம்பிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை இவங்க தொடர்ந்து காப்பாத்திட்டு வராங்க. அதை இந்த படத்திலையும் நிரூபிச்சுட்டாங்க. காளி வெங்கட்டுக்கு காட்சிகள் குறைவா இருந்தாலும் காட்சியோட திருப்பு முனைக்கெல்லாம் அவர் தான் காரணமா. இவரை தான் போன் மூலமா ரெண்டு பேரும் நேரில் சந்தி காட்டிக்கூட போன்ல கேட்டு அந்த காட்சி அமைப்புகள் நடத்துறது பாத்தீங்கன்னா இவங்க தமிழ் சினிமாவை ரெண்டு பேரும் பிரிக்காம தொடர்ந்து பயணிக்கிறாங்க. எப்பவும் பயணிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிற மாதிரிதான் பண்ணியிருக்காங்க. படத்துல ரொம்ப அழகா வந்திருக்கு. இன்றைக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல நடந்த மாதிரி இருக்கு, நம்ம பிரச்சனை மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்லியிருக்காங்க. படம் பார்க்குற எல்லாரும் இது நம்ம குடும்பத்து கதை மாதிரியே இருக்கு அப்படின்னு அந்த படத்தோட ஒன்றி போறதுக்கு நிறைய விஷயங்கள் படத்துல காரணங்களா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைவான வருமானத்தில் நிறைவான வாழ்க்கை நடத்தும் நம்ம கதாநாயகன் முனிஷ்காந்த் தட்டு தடுமாறி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. இவரோட லட்சியம் ஊர்ல விவசாய நிலம் வாங்கி பம்பு செட் மோட்டரோட கிராமத்துல மண்ணுல உருண்டு புரண்டு ஒரு கிராம வாழணும்னு ஆசைப்படுறாரு. அவங்களுக்கு நேர்மாறா கதாநாயகி விஜயலட்சுமி யூடியூப் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும், காரு பங்களா, மேட்சிங்கா ட்ரெஸ் போடணும், நகை நட்டெல்லாம் போடணும், ரொம்ப ஆடம்பார வாழ்க்கை ஆசைப்பட்டு நகரத்து வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னு கதாநாயகி. சோ இவங்க ரெண்டு பேரோட லட்சியம் நிறைவேறியதா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், நடுத்தர குடும்பத்துல இந்த பிரச்சனைகள்ன்றது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகும். ஆனா வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, மற்ற இதர செலவு, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை போராட்டத்திலேயே போயிட்டு இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு திடீர்னு 1 கோடி ரூபாய் பணம் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இந்த படத்துல திரை வடிவுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.